மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மே மாசம். சிட்டில வெயில் காலம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 45 டிகிரிக்கு மேல. வீட்டை விட்டு யாரும் வெளியில வர்றதில்ல. சூரியகாந்தத்துடைய வீட்டுல இருக்கிற 2 ஏசியும் பவர் கட்டால வேலை செய்யல. சூரியகாந்தம் வேற வழி இல்லாம ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அந்த சில்னஸ்ல போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னம்மா இது? ஃப்ரிட்ஜில் காய்கறி தான் வைப்பாங்க, தலைய கூடமா வைப்பாங்க. ஃப்ரிட்ஜு வீணா போயிடும்மா. டேய், தயவு செஞ்சு என்னை இப்படியே இருக்க விட்டுடுறா. அடிக்கிற வெயிலுக்கு என் உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி போய்கிட்டு இருக்குடா. என்ன நல்லா இந்த வெயில்ல வேக வச்சு சமைச்சு சாப்பிடலான்னு பிளான் போட்டிருக்கீங்களாடா? அப்பதான் ராமாராவ் ஹாலுக்கு வந்தாரு. காந்தம், வெளியில வா. உனக்கு ஒரு நல்ல செய்தி. உனக்கு மேககிரி மலை மேல எங்க தாத்தா காலத்து சொத்து ஒண்ணு இருக்கே, அது தெரியுமா? அங்க எப்பவுமே பனி பொழியுமா. இந்த வெயில் காலத்துக்கு அங்க போகலாம். அங்க இருக்கிற வேலைக்கார மலையப்பனுக்கு செய்தி அனுப்புறேன். மலைக்கு மேல பங்களா வீடா? நல்லதா போச்சு. சரி சரி, அப்படின்னு என் பட்டுப்படுவ, என் ஃபாரின் மேக்கப் செட் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கோமலி, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாமா. அத்தை, மலைக்கு மேல தங்குறதுக்கு எதுக்கு பட்டுப்படுவ? அங்க குளிர் அதிகமா இருக்கும்ல. பேசாம காட்டன் ட்ரெஸ், ஸ்வெட்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. உனக்கு அதெல்லாம் தெரியாது கோமலி. அந்த மலைக்கு மேல நின்னு பட்டுப்புடவை கட்டி போட்டோவை எடுத்து எங்க கிட்டி பார்ட்டி குரூப்ல நான் போஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த போட்டோவை பார்த்து வயிறெறிஞ்சு சாவாங்க. என்னங்க, கிளம்பலாங்க. அடுத்த நாள் காலையில குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே அந்த மலைக்கு கிளம்புனாங்க. காரு கிட்டத்தட்ட மலையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அங்க ரொம்பவும் குளிர் எடுக்கவும் ஆரம்பிச்சுது. ஆனா மலை மேல போறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனா அங்க கார் போக ரோடு இல்ல. அப்பதான் வேலைக்காரன் அந்த இடத்துல அவங்களுக்காக நின்னு காத்துக்கிட்டு இருந்தான். என்ன மலையப்பா, ரோடு இதோட முடியுதா? ஆமா, வீடுங்க. ஐயா, வணக்கங்க ஐயா. நம்ம பங்களா மேல இருக்கு. அந்த பனி சூழ்ந்த மலை மேலதான் இருக்கு. காரை இங்கேயே நிறுத்திட்டு லக்கேஜை எடுத்துக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையில போகணுங்க ஐயா. ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். என்னது, 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏசி கார்ல வரலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. பேசாம என்ன தூக்கிட்டு போறதுக்கு இங்க பல்லக்கு ஏதாச்சும் இருக்கா என்ன? பல்லக்கெல்லாம் இங்க கிடைக்காதுமா. வேணும்னா ஆடுங்க அங்க இருக்கு, புடிச்சுக்கிட்டு வரட்டுமா? அத்தை, இந்த இடத்த பாத்தீங்களா? எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு. அப்படியே பாத்துக்கிட்டு நடக்கலாம் வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்க கைய நான் பிடிச்சு நடக்க வைக்கிறேன். சூரியகாந்தா வேற வழி இல்லாம இப்ப மலை ஏற ஆரம்பிச்சாங்க. ராஜேஷோ ராமாராவும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்தாங்க. டே ராஜேஷ், என்னால முடியலடா. இந்த காட்டுல ஏதாவது புலி சிங்கம் இருக்குமோ என்னவோ பயமா இருக்கு. புலியெல்லாம் வராதுமா. அப்பப்ப யானைங்க மட்டும்தான் வந்துட்டு போகும். நீங்க ஒன்னும் பெருசா பயப்படாதீங்க. அத கேட்டதுமே சூரியகாந்தா பயத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடியே சூரியகாந்தா தான் பங்களா கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா ராஜேஷ், உங்க அம்மா யானை பேரை கேட்ட உடனே பிடி உஷாவா மாறிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. பங்களா வீடு ரொம்பவும் பெருசா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு அருவியும் இருந்துச்சு. கோமலிக்கு அந்த வீடு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. ஆனா சூரியகாந்தம் மட்டும் அங்க வேற ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள போனதும் அவங்க முகம் மாறிடுச்சு. என்னங்க இது, வீடு இருக்கு ஆனா பெயிண்ட் பண்ணல, ஒரு செங்கலா இருக்கு. இங்க சோஃபா இல்ல, நாற்காலி தான் இருக்கு. ஏசிய காணோம். வீடுன்னு இருக்கிற வீட்டுல ஏசின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஏசி எங்கம்மா இருக்கும்? இந்த ஊருக்கு எதுக்குமா ஏசி? மலைக்கு மேல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஏசி எல்லாம் தேவைப்படாது. போய் ஜன்னல் கதவை திறந்தீங்கன்னா ஏசி காத்து வரும். அப்படின்னு சொன்னப்போ கோமலி போய் ஜன்னலை திறந்து வச்சா. அப்ப அந்த மலையில இருந்து சில்லுன்னு காத்து வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. வீடு ஐஸ் கட்டியா மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னடா காத்து இது? என்ன ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள போட்டு பூட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஜன்னலை மூடிட்டு கோமலி. டேய் ராஜேஷ், என் போனுக்கு இங்க சிக்னலே வர மாட்டேங்குதுடா. ஆமா, வைஃபை பாஸ்வேர்டு என்னன்னு கேளு அவங்கிட்ட. வைஃபையா? ஆமா, இங்க வைஃபை எல்லாம் கிடைக்காது. யானைங்க போற ஹைவே வேணும்னா இருக்கு. அப்புறம் ராத்திரியில கரண்ட் 2 மணி நேரம் தான் இருக்கும். நீங்க அப்புறம் விளக்கு தான் வச்சுக்கணும். கரண்ட்டும் இருக்காதா? எல்லாம் என் நேரம். நெட்டு கனெக்ஷனுக்கு ஏதாவது பண்ணு ராஜேஷ். ராஜேஷ் போனை பிடிச்சுக்கிட்டு வீடெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆமா, ஜன்னல் கிட்ட சிக்னல் வரல. அந்த மரத்து மேல ஏறினா ஒரு கோடு வருது, அவ்வளவுதான்.
சிட்டியில இருந்து நீங்க எல்லாரும் ஃபோனுக்கு அடிமையாயிட்டீங்க. இங்க வந்திருக்கிறது இயற்கையை தேடுறதுக்காக, ஃபோனு சிக்னலை தேடுறதுக்கு இல்ல. சூரியகாந்தம், உனக்கு ஒருவேளை குளிருனா ஸ்வெட்டரை போட்டுக்கோ. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் அந்த பெரிய பங்களா வீட்டோட வாசல்ல உக்காந்துக்கிட்டு அவங்க மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க நின்னு போட்டோ எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணலான்னு. அப்பதான் மரத்துல இருந்து ஒரு மலைக்குரங்கு கீழே இறங்கி வந்துச்சு. சூரியகாந்தம் கண்ணு மூடிக்கிட்டு கிரீம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குரங்கு அவங்க பக்கத்துல வந்து அந்த மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேல ஏறி போய் உக்காந்துருந்துச்சு. கண்ணு திறந்து பார்த்த சூரியகாந்தம் அங்க மேக்கப் பாக்ஸ் இல்லைங்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. டேய் ராஜேஷ், கோமலி, திருட திருட என் 15,000 ரூபாய் மேக்கப் கிட்ட யாதோ ஒரு திருட திருடிட்டு போயிட்டான்டா. கோமலியும் ராஜேஷும் அப்போ வேகமா ஓடி வந்தாங்க. கோமலி மரத்துக்கு மேல பார்த்து சிரிச்சா. ஐயோ அத்தை, அந்த திருட வேற யாரும் இல்ல, குரங்கு. அங்க பாருங்க, குரங்கு கையில இருக்க மேக்கப் கிட்ட. சூரியகாந்தமும் மரத்து மேல பார்த்தாங்க. அட கடவுளே, அந்த குரங்கு என் மேக்கப் கிட்ல இருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்குதுடா. ஐயோ ஐயோ ஐயோ, 15,000 ரூபாய் ஃபாரின் மேக்கப் கிட்டு. நான் மேக்கப் போட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த குரங்கு இப்படி மேக்கப் கிட்ட பாழாக்குதே. அப்போ அந்த மலையப்ப அந்த இடத்துக்கு வந்து, அம்மா, அதை அடிக்காதீங்க. அது கடவுளோட உருவம். அதுக்கும் மேக்கப் போடணும்னு ஆசை வந்திருக்கும் போல. ஒரு வாழைப்பழம் கொடுத்தா அதை கொடுத்துடும். கோமலி உடனே உள்ள போய் 2 வாழைப்பழத்தை வெளியில கொண்டு வந்து குரங்கு கிட்ட கொடுத்தா. குரங்கு அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அது கையில இருக்கிற மேக்கப் கிட்ட தூக்கி கீழே போட்டுருச்சு. பாத்தியா காந்தம், குரங்குக்கு மேக்கப் போட்ட பியூட்டிஷியன் நீதான். நாளையில இருந்து அதுவும் கண்ணாடியோட தெரியும் போல. சூரியகாந்தம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் மலைக்கு மேல இருக்கிறதுனால ரொம்ப குளிரா இருந்துச்சு. அப்ப மலையப்ப எல்லாருக்காகவும் நெருப்பு மூட்டி விட்டான். எல்லாரும் அதை சுத்தி உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. டே ராஜேஷ், அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குதுடா. அந்த ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுடா. ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு ஹாட் அண்ட் சோறு சூப்பு. அம்மா, உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன். இங்க மரத்து மேல ஏறினாதான் சிக்னலே கிடைக்குது. ஸ்விக்கிக்காரன் ஹெலிகாப்டர்ல தான் இங்க வரணும். நாம இன்னைக்கு பட்டினி தான். அப்பதான் கோமலி வேலைக்காரன் கூட சேர்ந்து உள்ளே இருந்து ஒரு பானைய கொண்டு வந்தா. அதுல இருந்து நல்ல ஒரு மணமும் வந்துச்சு. அத்தை, இங்க யாரும் பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் மலையப்ப கூட சேர்ந்து இந்த காட்டுல கிடைக்கிற கிழங்கு காய்கறி வச்சு சூப்பரான சாப்பாடும் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இங்க கிடைக்கிற மிளகு சீரகம் எல்லாத்தையும் தட்டு போட்டு ஒரு ரசம் வச்சிருக்கேன். இது குளிருக்கு இதமா இருக்கும். கோமலி எல்லாருக்குமே சாப்பாடு தட்டுல பரிமாறி கொடுத்தா. சூரியகாந்தம் விருப்பமே இல்லாம தான் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அத சாப்பிட்டதுமே அவங்க கண்ணுல ஒரு வெளிச்சம். அந்த குளிர்ல அந்த நெருப்புக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு கோமலி சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடு சாப்பிடும்போது சொர்க்கமே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. அட அட அட, கோமலி, என்னத்த சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் எத்தனை தடவை போய் சாப்பிட்டுருக்கேன். இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லையே. அத்தை, அதுக்கு காரணம் இந்த மலை தான். இங்க கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறி வச்சு மண்பானையில விறகடுப்புல சமைச்சது இல்லையா, அதனாலதான் சாப்பாடு அவ்வளவு சுவையா இருக்கு. பாத்தியா காந்தம், சிட்டில ஏசிலையும் ஃப்ரிட்ஜ்லயும் தான் சுகம் இருக்குன்னு நினைச்ச. ஆனா இந்த இடத்துல கரண்டே இல்லைனாலும் நம்ம மருமக கையாலேயே சமையலை செஞ்சிருக்கா. இதுக்கு எதுவுமே ஈடாகாது. சூரியகாந்தமும் ஆமாங்கிற மாதிரி தலையாசிச்சாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணி இருக்கும். கோமலியை எழுந்துச்சு பார்க்கும்போது சூரியகாந்தம் பக்கத்துல இல்ல. அவ பதட்டமா வெளியில ஓடி வந்தா. சூரியகாந்தம் முகத்துல எந்த ஒரு மேக்கப்பும் போட்டுக்காம முகத்தை கழுவிக்கிட்டு வந்து நின்னு சூரியோதயத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலியும் ராஜேஷும் வேகமா அங்க போய், அத்தை, என்னத்த இது, உங்களுக்கு குளிர்லையா? அதெல்லாம் ஒண்ணு குளிர்ல, எனக்கு நிம்மதியா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு அழகான சூரியோதயத்தை நான் பார்த்ததே இல்ல. இத்தனை நாளா அந்த சிட்டில பெரிய பங்களா வீட்டுல தங்கி அந்த போனு அந்த டிவி இத மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் என் உலகம்னு நினைச்சுக்கிட்டு என் ஸ்டேட்டஸ் தான் நான் காட்டிக்கிட்டு இருந்தேன் எல்லார்கிட்டயும். ஆமாமா, நாம எப்பவும் சிட்டில ஓடிக்கிட்டே தானே இருக்கோம். ஆமாண்டா ராஜேஷ், நேத்து ராத்திரி அந்த குளிர்ல அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல கோமலி சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடு சாப்பிடும் போதுதான் உண்மையிலேயே வாழ்க்கைன்னா இதுதான் அழகான வாழ்க்கைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருந்ததுனால தானே நேத்து நாம எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டோம், மனசு விட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டோம். அப்போ அங்க வந்த ராமராவ், பாத்தியா கோமலி,
இந்த மழை காத்து பட்டதும் உங்க அத்தைக்கு ஞானம் பிறந்துடுச்சு. இனி நம்ம வீட்டுல சண்டை இருக்காது போல இருக்கே. அப்படின்னு சொன்னாரு. ஏங்க, ரொம்ப ஓவரா புகழாதீங்க. நான் கொஞ்சம் மாறி இருக்கேன் தான், ஆனா முழுசா மாறல. அந்த குரங்கு பாவம்னு விட்டுட்டேன். ஆனா அது திருடிக்கிட்டு போச்சே என் மேக்கப் கிட்டு. அதுக்கு ஏதாவது ஆயிருக்கணும். அப்ப இருக்கிறது. மலை விட்டு கீழே இறங்கி போன உடனே ஒரு பிரியாணி வேற ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அதை கேட்டு சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இது கேட்டுக்கிட்டு இருந்த குரங்கு கூட சூரியகாந்தத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த ஒரு வாரம் சூரியகாந்தம் எந்த ஒரு ஆடம்பரமும் அலட்டலும் இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா அந்த இயற்கைக்கு மத்தியில வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்பப்பப்பா, என்ன வெயிலோ என்ன அனலோ, அப்படியே உசுரோட எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. இந்த கரண்ட்டுக்கு என்ன போறாத காலமோ, காலையிலேருந்து ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா கடைசியில் ஒரே அடியா கரண்ட்டை பிடுங்கிட்டான். இங்க அனலுக்கு செத்துக்கிட்டு இருக்கேனா. டே ராஜேஷ், உன் பொண்டாட்டிக்கு விசிறினதெல்லாம் போதும், கொஞ்சம் எனக்கும் விசிறுடா. இந்த வெயிலுக்கு உங்க அம்மா மட்டும் கஷ்டப்படுறாள், அது தெரியலையா? ஏண்டி கோமலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஃபோன்லயே உக்காந்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு உடம்புக்கு அனலா இல்ல அந்த ஃபோன்ல இருந்து ஏசி காத்து ஏதாவது வீசுதா? ஃபோனுக்குள்ள இருந்து காத்து வீசாத அத்தை. ஆனா காத்து வீசுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லும். சும்மா வெதர் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியில 45 டிகிரியில வெயில் இருக்காமா. இந்த வெயில்ல இந்த வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் புழுங்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போய் உட்கார முடியும்? இது வெயில் காலம். வெயில் காலத்துல இந்த வெயில அனுபவிச்சுதான் ஆகணும். சரி சரி, கரண்ட் தான் இல்லைல்ல, வாங்க மொட்டை மாடிக்கோ இல்ல வாசல்லே போய் கட்டில போட்டு தூங்கலாம். ஊருக்குள்ள எல்லாரும் இப்போதைக்கு இதுதான் பண்ண போறாங்க. வெளியில போய் படுக்கிற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க கொசு தொல்லை அதிகம். அது மட்டும் இல்லாம பகல்ல அடிச்ச வெயிலுக்கு தரையெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அமைதியா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. டே ராஜேஷ், உன் பொண்டாட்டியோட கட்டில என்னோட கட்டில ரெண்டுத்தையுமே வெளியில கொண்டு வந்து போடு. கோமலி, போய் ஒரு குடத்துல தண்ணியை மட்டும் கொண்டு வா. வெளியில தரையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சா அப்புறம் அனலெல்லாம் போயிடும் அப்படின்னு சூரியகாந்த சொன்னதும் ராஜேஷும் 2 கட்டில கொண்டு போய் வீட்டு வாசல்ல போட்டான். அதுக்கப்புறமா கோமலி ராஜேஷ் 2 பேரும் 2 குடத்துல தண்ணியை கொண்டு வந்து அவங்க படுக்கிற அந்த தரையில ஊத்துனாங்க. அடிச்ச அனலுக்கு சூடா இருக்கிற அந்த தரை ஊத்துன தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு அனலை வெளியில அனுப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னத்த இது? தண்ணி ஊத்துனா சில்லுன்னு ஆகும்னு பார்த்தா இந்த சூட்டு கலப்பி மேல ஆவியா வந்துகிட்டு இருக்கு. என்னால முடியாதுப்பா, நான் பேசாம வீட்டுக்குள்ளேயே போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுத்தா காத்து இல்லாம அப்படியே செத்துதான் போகணும். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் இங்கே படுங்க. எல்லாரும் வேற வழி இல்லாம படுத்தாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை இப்பதான் தொடங்குச்சு. ஒரு பக்கம் அனல் காத்து, இன்னொரு பக்கம் ராமாபுரம் ஸ்பெஷல் கொசுங்க. ஐயோ, இதுங்க கொசுங்க இல்லம்மா, ரத்தம் குடிக்கிற டிராகுலாங்க. மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு காலையில நம்மள பொணமாக்கிடுங்க போல அப்படின்னு ராஜேஷ் புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு மாடியில இருந்த ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் சூரியகாந்தம் மூஞ்சி மேல வந்து விழுந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாந்தம்மா தான். அட என்ன சூரியகாந்தம், பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு உள்ள படுக்காம வெளியில வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, கரண்ட் இல்லாம வேர்க்குது போலியே. என் வீட்டுல இன்வெர்டர் இருக்கு, எனக்கு உங்களை மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாவம், நம்ம ராமாபுரத்து கொசுங்களுக்கு தான் இன்னைக்கு நல்ல ரத்த விருந்து போல. சூரியகாந்தத்துக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. ஏன் சாந்தம்மா, உன் வீட்டுல இன்வெர்டர் இருந்தா நீ உள்ள போய் படுத்துக்கோ. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து எங்களையே நோண்டிக்கிட்டு இருக்க. நாங்க எங்க படுத்தா உனக்கு என்ன? நீ வாயை முடிக்கிட்டு போக வேண்டியது தானே? ஏமா கோமலி, சிட்டியில ஏசியிலேயே வளர்ந்த பொண்ணு நீ, இப்படி கிராமத்துல வந்து கொசு கடியில பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே. உங்க மாமியாரு உன்னை ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறாங்க போல. சரி, அந்த கொசு கடியில நீங்க எப்படி தூங்க போறதில்ல, ஆனா நான் போய் தூங்குறேன். குட் நைட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சாந்தம்மா அங்கிருந்து உள்ள போயிட்டா. சாந்தம்மா பேசுறது சூரியகாந்தத்துக்கு பிடிக்கல. ஏன் நம்ம கோமலிக்கு கூட பிடிக்கல. எல்லாராலையும் கொசு கடியில தூங்கவும் அங்க முடியல. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த சாந்தம்மாவுக்கு நாளைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். நாளைக்கு நமக்கு வேர்க்க போறதும் இல்லை, கொசு கடியில நம்ம மாட்டிக்க போறதும் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். என்ன பண்ண போற? ஆன்லைன்ல ஃப்ரீயா ஏசி அரைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? வாயை முடிக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்குடி. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு.
காலையிலேயே வெயில் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்போ கோமலி புருஷன் ராஜேஷை கூட்டிக்கிட்டு ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போனா. அன்னைக்கு மதிய நேரம் வீட்டுக்கு வெளியில அவங்க தூங்குறதுக்காக ஒரு பெரிய செட்டப்பையே கோமலி செஞ்சு வச்சிருந்தா. வெளியில ஒரு பெரிய டப்ல தண்ணிய ஊத்தி அதுல ஐஸ் கியூபையும் போட்டு பக்கத்துல ஒரு பேட்டரி வச்சு ஒரு ஸ்விட்ச் போர்டையும் வச்சான். அதுக்கப்புறம் ராஜேஷ் யூஸ் பண்ற ஒரு கூலிங் ஃபேனையும் வச்சான். அத அந்த டப்புக்கு பின்னாடி தான் வச்சிருந்தா. அப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள போய் படுத்து தூங்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல ஒரு மஸ்கிட்டோ நெட் டென்ட் சைஸ்ல அவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினா. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் கரண்ட் போச்சு. பக்கத்து வீட்டு சாந்தம்மா மறுபடியும் டார்ச் எடுத்து எல்லாரும் கிண்டல் பண்ணலான்னு வந்து பார்த்தா சூரியகாந்தோட வீட்டுல இருக்கிற அந்த காட்சியை பார்த்ததுமே சாந்தம்மா ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டாங்க. கோமலி மதியமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த ஃபேன் காத்து ஐஸ் வாட்டர்ல பட்டு ரொம்ப சில்லுன்னு ஏசி காத்து மாதிரி தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கட்டில சுத்தி கொசு வலைய போட்டு வச்சதுனால கொசுவும் உள்ள வரல. உள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப நிம்மதியா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன காந்தம், கரண்டே போனாலும் ஃபேன் வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறீங்க போல. ஆமா, என்ன டென்ட் இது? உங்க 4 பேரையும் சுத்தி வச்ச மாதிரி இல்ல இருக்கு. பாத்தியா சாந்தம்மா, இதுதான் என் மருமகளோட அறிவு. அவ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ எப்படி ஒரு கூலரை தயார் பண்ணிருக்கா பாத்தியா? அதே மாதிரி தான் இந்த டென்ட்டையும் போட்டிருக்கா. இப்போ கொசுவும் உள்ள வரல, ஆனா சில்லுன்னு காத்து மட்டும் நல்லா வருது. அது என் மருமகளோட அறிவுங்கிறது. அப்படி கோமலிய சூரியகாந்த மனசார பாராட்டினாங்க. சூரியகாந்தத்துடைய வீட்டுல பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆனா ஊர்ல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் ஊரோட மக்கள் எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. அங்க சூரியகாந்தம், ராமாராவ், ராஜேஷ், கோமலி எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமா அடிக்கிறதால குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடுச்சு. நிறைய பேர் வெயில் தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. வயல்ல வேலை செஞ்சவங்களும் கூடவே ஆடு மாடுங்களும் கூட பாதிக்கப்பட்டு இருக்கு. கரண்ட்டு எப்போ வரும் எப்போ போகும்னே தெரிய மாட்டேங்குது. போரு கூட வேலை செய்ய மாட்டேங்குது. குடிக்க தண்ணி இல்லாம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலையா சொன்னாரு. ஆமாங்க ஐயா, இப்படியே போனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஊரை விட்டு தான் போகணும். எதனா வழிய சொல்லுங்க. எனக்கும் என்ன செய்யறதுனே புரியல. கரண்ட் இல்லாம நம்மளால மட்டும் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? தண்ணி இல்லாம என்ன பண்றது? அப்பதான் சூரியகாந்தம் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நின்னு, தலைவரையா, கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த புண்ணியமும் இல்ல அப்படின்ற நேரத்துல கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். என் மருமக கோமலி இருக்காளே, சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு. எங்க வீட்டுல அவ அறிவால நிறைய பொருட்களை அவ தயாரிச்சிருக்கா. இந்த பிரச்சனைக்கும் நிச்சயமா அவகிட்ட ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப கோமலி மெதுவா முன்னாடி வந்து நின்னு, தலைவரையா, அடிக்கிற வெயில நம்மளால நிப்பாட்ட முடியாது. ஆனா அந்த வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். நான் சொல்றபடி செஞ்சா நம்ம ஊருக்கு குடி தண்ணி வசதி வரும். அதே மாதிரி நம்ம யாரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய நிலைமைக்கு போக மாட்டோம். கோமலி உடனே களத்துல இறங்குனா. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 4 விவசாயிங்க வீட்டுல சோலார் பேனல் இருந்துச்சு. ஆனா பேட்டரி கெட்டு போனதுனால அந்த சோலார் பேனல் ஒரு மூலையில கிடந்துச்சு. கோமலி அந்த விவசாயிங்க கிட்ட இருந்து அந்த சோலார் பேனலை கேட்டுட்டு வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மோட்டருக்கு அந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணா. இப்போ கரண்டே அந்த மோட்டருக்கு தேவையில்லை. பகல்ல வெயில் இருக்கிற வரைக்கும் அந்த சோலார் பேனல்ல கிடைக்கிற அந்த சூரியனோட ஒளியை வச்சே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி மோட்டரும் ரன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, பஞ்சாயத்துக்கு பக்கத்துல நிறைய புல் பந்தல்களை போட்டா கோமலி. அதே மாதிரி அதுக்கு மேல பைப்பையும் வச்சா. அந்த தண்ணி பைப்ல இருந்து வர தண்ணி சரியா மதிய நேரம் லைட்டா ஒரு ஷவர் மாதிரி அந்த பந்தலுக்கு கீழே தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க நின்னா யாருக்குமே வெயிலே தெரியாது. ஊஜனுங்க எல்லாருமே கோமலியோட ஸ்மார்ட் ஒர்க்கை பார்த்து அவளை பாராட்டினாங்க. இப்போ கரண்டே இல்லைனாலும் கூட மதிய நேரம் யாருக்குமே வெயிலோட கஷ்டம் தெரியல. அப்ப அந்த ஊர் தலைவர் அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊஜனுங்க முன்னாடி கோமலிய பாராட்டினாரு. இன்னைக்கு இந்த ராமாபுரத்தோட கிராமத்து ஜனங்களை வெயில்ல இருந்து காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம சூரியகாந்த அம்மாவோட மருமக தான். கரண்டே இல்லைன்னா கூட கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மோட்டருக்கு சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணது அந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க எல்லாரும் ஒரு பந்தலுக்கு கீழே நின்னா அவங்களுக்கு வெயில் தெரியாம இருக்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இருக்கு. ஊர் சார்பா அந்த பொண்ணை பாராட்டுறேன். தலைவரையா, ஊஜனுங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு வெயில் அடிச்சு நம்ம எல்லாரும் வெயில் தாங்க முடியாம கஷ்டப்படுறோம்னா
அதுக்கு காரணம் நாம தான். இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி அங்க பில்டிங்கா கட்டிக்கிட்டு போனா அப்புறம் இந்த மாதிரி தானே நடக்கும். நான் இப்ப பண்ணிருக்கிற இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை விட நீங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கை பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஊரை சுத்தி நிறைய செடிகளை நட்டு வைக்கலாம். நாளைக்கு அது மரமா மாறும்போது அந்த மரத்தினாலேயே நல்ல மழை பெய்யும். நமக்கு எந்த அளவுக்கு கொடுமையான வெயிலும் இருக்காது. அப்பாடா, என் மருமகளுக்கு குனிஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய தெரியாம இருக்கலாம். ஆனா அவளுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா வேலையையும் அவ ஸ்மார்ட்டாவே முடிச்சிடுறா. கோமலி, நீ சொன்னது உண்மைதான். நீ சொன்ன மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்னையில இருந்தே செடிங்களை நடுறோம். அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்து, கோமலே, என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை கிண்டல் பண்ணிருக்கேன், உங்க அத்தையையும் சேர்த்து கிண்டல் பண்ணிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ஸ்மார்ட் ஒர்க்கர் தான். உன்னோட அறிவால நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் நீ தீர்த்து வச்சிட்டேமா. ஆமா கோமலி, அந்த கொசவல ஸ்டாண்டு நமக்கு மட்டுமா இல்ல ஊர்ல எல்லாருக்குமே வாங்க போறியா? முதல்ல நீங்க எல்லாரும் மரம் நடுறதுக்கு பள்ளத்தை தோண்டுங்க, இந்த கொசுவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமலி சொன்னான். அப்படி எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சதும் அந்த கதை முடிஞ்சுது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.